Hi students, today 12th Maths chapter 2 la example 2.14 பார்க்கலாம். Show that the points 1, minus 1 by 2 plus I root 3 by 2 and minus 1 by 2 minus I root 3 by 2 are the vertices of an equilateral triangle. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 3 பாயிண்ட்டு வந்து நம்ம Z1 Z2 Z3ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு Z1க்கு வந்து 1, Z2க்கு வந்து minus 1 by 2 plus I root 3 by 2, Z3க்கு வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் minus 1 by 2 minus I root 3 by 2. இப்போது 3 சைடும் ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3 சைடு வந்து Z1 Z2 Z3ன்னு இருக்குதா. இப்போ 3 சைடோட லென்த்து கண்டுபிடிக்கணும். லென்த்து கண்டுபிடிச்சி 3மே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து the length of the sides of the triangles are Z1 minus Z2. இப்போ இந்த ரெண்டோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து Z1 minus Z2. Z1 என்னது 1, ஸோ 1 மைனஸ் Z2 என்னது minus 1 by 2 plus I root 3 by 2. அது வந்து நம்ம ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1, இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பர் கூடயும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் 1 by 2 வந்துடு. இங்கே ப்ளஸில் இருக்கிறனால இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இங்கே மைனஸ் ஆஃப் மாறிடும். ஸோ மைனஸ் I root 3 by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1ஐயும் 1 by 2 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2, இங்கே வந்து கீழே எதுவுமே இல்லைங்கிறதுனால இது வந்து காமனாக 2 எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள் மாதிரி இந்த 1 கூட வந்து இந்த 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 2 சார் 2. ஸோ 2 இங்கே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் 1 2 சார் 2. ஸோ 2 + 1 by இதை வந்து காமனாக எழுதும்போது 2. ஓகேவா, மைனஸ் இந்த I root 3 by 2 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 1 ப்ளஸ் பண்ணி 3. ஸோ 3 by 2 மைனஸ் I root 3 by 2. அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ரூட் போட்டு இது ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். ஓகேவா, இந்த I எழுதக்கூடாது, ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். சரியா, இப்போ ரூட் போட்டாச்சு. இது ஸ்கொயர் 3 by 2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஐட்டமோட கோஎஃபிஷியன்ட் என்ன ரூட் 3 by 2. ஸோ ரூட் 3 by 2 தான் ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரூட் அப்படியே போட்டு மேலே தனியாக கீழே தனியாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. அதேமாதிரி இங்கே ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 தான் வரும். ஏன்னா 2 ரூட் 3ங்கும்போது இது ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு 3 வந்து வெளியே வந்துடும். ஸோ 3 மட்டும் இருக்கும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. இப்போ கீழே ரெண்டுமே சேமாக இருக்கிறனால மேலே ரெண்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 9 + 3 12. ஸோ 12 by 4. 4 வந்து காமனாக போட்டுக்கலாம். 12 by 4 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். ஓகேவா, 1 4s are 4, 3 4s are 12. ஸோ ரூட் 3 தான் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த சைடோட லென்த் கண்டுபிடிக்கலாம். Z2 minus Z3. Z2ஓட பாயிண்ட் வந்து minus 1 by 2 plus I root 3 by 2 மைனஸ் Z3ஓட இது வந்து minus 1 by 2 minus I root 3 by 2. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். minus 1 by 2 அப்படி எழுதிட்டு ப்ளஸ் I root 3 by 2 அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் வந்து உள்ளே இருக்கிற ரெண்டு பாயிண்ட் கூடயும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் 1 by 2. இங்கேயும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் I root 3 by 2. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இங்கே minus 1 by 2 இருக்குது, இங்கே +1 by 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 2 இருக்குதா, I root 3 by 2 தான் இருக்குது. இங்கேயும் I root 3 by 2 தான் இருக்குது. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 2 I root 3 by 2ன்னு வரும். ஓகேவா, ஸோ 2 I root 3 by 2. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ மாடுலஸ்குள்ளே I root 3 மட்டும் இருக்குது. ஓகேவா, இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ரூட் இந்த இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், வெறும் 3 மட்டும் வரும் ரூட்குள்ளே. இந்த ரூட் அப்படியே போட்டுக்கணும். இந்த ரூட்குள்ளே இப்படி இருக்குதுன்னா ரூட் 3 × ரூட் 3 இருக்குதா, அந்த 2 3க்கு சேர்ந்து ஒரு 3 காமனாக எடுக்கும்போது இந்த ரூட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ரூட் 3 மட்டும் வரும். புரியுதா, இப்போ இதோட லென்த்து ரூட் 3 வந்துருச்சு, இதோட லென்த்து ரூட் 3 வந்துச்சு. இன்னொரு சைடு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு Z3 minus Z1. Z3யோட பாயிண்ட் என்ன minus 1 by 2 மைனஸ் I root 3 by 2. Z1ஓடது minus 1. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இந்த minus 1 by 2 இந்த minus 1 இந்த ரெண்டையும் வச்சுட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த minus 1 வந்து நான் முன்னாடி எழுதியிருக்கிறேன். minus 1 அதுக்கப்புறம் இந்த minus 1 by 2 minus I root 3 by 2. ஓகேவா, இது ரெண்டும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2 வந்து காமனாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள்
கீழே எதுவுமே இல்லைங்கிறனால கிராஸ் மல்டிபிள் 2 1s are 2 ஸோ -2 இப்போ இந்த -1 அப்படியே வந்துடும் கீழே வந்து காமனாக 2 போட்டாச்சு நெக்ஸ்ட்டு -i√3/2 இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் -2 -1 ப்ளஸ் பண்ணும்போது -3/2 -i√3/2 இப்போ இதுக்கு வந்து மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் இது ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் இதுக்கப்புறம் இது ஸ்கொயர் பண்ணும்போது -3/2 the whole square ப்ளஸ் √3/2 the whole square இது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 3 மட்டும் வரும் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஓகேவா இது ரெண்டும் கீழே சேமாக இருக்கிறனால 4 காமனாக போட்டு மேலே இருக்கிற ரெண்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் 9 + 3 12 அதுக்கப்புறம் இது ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது 3 வரும் 1 4s are 4 3 4s are 12 ஸோ √3 மட்டும் வருது இப்போ 3 சைடுமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சா √3 தான் எல்லாருக்குமே இருந்துச்சு ஸோ சின்ஸ் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா அவ்வளோதான் தேங்க்யூ